பேசலாம். சென்ற வாரம் என்னால் ஷேர் பண்ண முடியல. அதை நான் இப்ப சொல்லிடுறேன். போன வாரம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து அவரும் நானும். அவரும் நானும் பிணைக்கப்பட்டிருக்கோம். இங்க வந்து எல்லாமே அது ஒரு அன்பால் நடக்கிற நம்பிக்கையும் இதுதான். இப்போ எனக்கு என்னென்னமோ நடக்குது என் வாழ்க்கையில. எல்லாமே எனக்கு அவரால தான் நடக்குது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு நான் நம்பணும். ஒரு எடுத்துக்காட்டு ஒரு தடவ பிரதர்ட்ட சொன்னேன். நம்ம இங்க நான் ஷேர் பண்ணல. எனக்கு ஒரு தடவ வண்டி நல்லா போயிட்டு இருந்த வண்டி திடீர்னு ரோட்ல நின்றுச்சு. எதுக்கு நிக்குதுன்னு தெரியல. எனக்கு உச்சி வெயிலு, பயங்கர வெயிலு. எனக்கு ஆஃபீஸ்க்கும் போகணும் நேரமும் ஆயிடுச்சு. வண்டி ஏன் நிக்குது? இந்த மாதிரி அதுவும் பழைய குற்றால ரோட்ல நடு காட்டுல வந்து நிக்குது. எதுக்கு நமக்கு வந்து இந்த ஊர்ல வந்து நிக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேரமா நானும் வண்டி என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து ஸ்டார்ட்டும் ஆகல வண்டி. சரி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நண்பர் வந்தாரு. வந்தோனே என்ன பிரதர் வண்டி ஸ்டார்ட் ஆகலையான்னாரு. ஆமா நீங்க கொஞ்சம் தள்ளி விட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவர் வந்தாரு. அவர் சும்மா லைட்டா தள்ளினாரு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னா, அவர் வந்துட்டு வண்டியை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், வண்டி நல்லா இருக்கு அப்படின்னா, சொல்லுங்க பிரதர்னா, எனக்கு இந்த வண்டி சின்ன வயசுல இருந்து ஆசை ஓட்டணும்னு. என்னோட சம்பாத்தியத்துல இது வாங்கவும் முடியல, அதை ஓட்டு கூட பார்க்க முடியல அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு ஒண்ணு வந்துச்சு. சரி கர்த்தர் நம்ம ஒரு காரணமா தான் இங்க நிப்பாட்டிருக்காரு. யாரோ ஒருத்தரோட அவருக்கு ஒரு வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 45 வயசு இருக்கும். 45 வயசோட ஒருத்தரோட ஆசையை நமக்கு நிறைவேற்றுறதுக்காக தான் அவர் இங்க வந்திருக்காரு அப்படின்றத நான் ரொம்ப நம்பினேன். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. நம்ம வந்து ஈஸியா சொல்லிடுறோம். இது இதுக்காக தான் நடக்குது, அதுக்காக தான் நடக்குது. கடவுள் நம்மளை பார்த்துக்கல. நல்லதோ கெட்டதோ கடவுள் எது செஞ்சாலுமே ஒரு காரணம் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு நம்ம எகிப்துல இருந்து கிளம்புன மக்களே எடுத்துக்கலாமே. இப்போ எகிப்துல இருந்து கிளம்புன மக்கள் 40 வருஷம் போறாங்க. போறவங்க எல்லாருமே விவசாயமா எல்லாருமே போய் வந்து அந்த தேனும் பாலும் ஓடுற தேசத்தை போய் சேரல. நம்புனவங்க மட்டும்தான் சேர்ந்தாங்க. கர்த்தரை நம்ம இந்த நம்புற எனக்கு நடுவில் வர கஷ்டங்களா சரி இருக்கட்டும். ஆனால் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை கூப்பிட்டுருக்காரு. நான் போறேன். என் டெஸ்டினேஷன் அதுதான். நான் அங்கே போகணுங்கிறது தான் என்னோட டெஸ்டினேஷன். அப்படிங்கும்போது நான் அதை நம்பினேங்கிற அந்த நம்பின மக்கள் மட்டும்தான் அந்த பாலும் தேனும் ஒரு காலம் தேசத்துக்கு போய் சேர்ந்தாங்க எகிப்துல இருந்து. நம்பாம போற வழியில நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கும் இல்லை நான் அங்கேயே சந்தோஷமா தான் இருந்தேன். எனக்கு அடிமையா இருந்தாலும் நான் அங்கேயே கொஞ்சம் நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நீ காட்டுக்குள்ள கூட்டு வந்து என்ன பாலைவனத்துல கூட்டு வந்து என்ன கொல்லதான் பாக்குறேன். நான் நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டேன்னு மோசிட்டு போனவங்க எல்லாருமே அழிஞ்சுதான் போனாங்க. நம்புறவங்க மட்டும்தான் அவங்களோட கடவுள் நமக்கு வச்சிருக்க டெஸ்டினேஷனை போய் அடைவாங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அந்த நம்பிக்கையை தான் நான் அந்த வார்த்தையை வந்து ரொம்ப அற்புதமா அவரும் நானும். அவர் என்னை தேர்ந்தெடுத்தார். நான் அவரை தேர்ந்தெடுக்கல. நான் தேர்ந்தெடுக்கணும் நானா இருக்கிறேன். அவர் தான் என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு. நான் அதை நம்பணும். முழு மனசா நான் அதை நம்பணும். அவர் தான் என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு. நான் அதை நம்புறேன். இது அவருக்கும் எனக்குமான பிணைப்பு. அவரும் நானும். இது ஒரு அன்பு பிணைப்பு. நீங்க சொன்னீங்களா ஆராதிக்கிறதுக்காக வாழ்கிறோமா இல்லை வாழுவதற்காக ஆராதிக்கிறோமா? இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இப்போ வாழ்வதற்காக நான் ஆதரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என் உலக ஆசைகளுக்காகவும் உலக இச்சைக்காகவும் நான் அவர்கிட்ட போய் நிற்பேன். எனக்கு இது வேணும் அது வேணும். நான் அது நின்று அதோட ஆராதனை வந்து நிலையான ஆராதனை இல்லை. எனக்கு இதை விட வேற எங்கேயோ ஒரு கிடைக்கு, இதை விட எனக்கு ஈஸியாக கிடைக்கும். இன்னொரு மனுஷன் வந்து எனக்கு காசு கொடுக்க எனக்கு பணம் கொடுக்கலாம். நான் இங்கேருந்து அங்கே போயிடும். அந்த ஒரு என்ன இருந்துச்சுன்னா நான் மாறிடுவேன். உலக ஆசைக்காகவும் உலக இச்சைக்காகவும் நான் கடவுளோட ஜீசஸ் போறேன் அப்படின்னா நான் மாறிடுவேன். ஆனா இது ஒரு அன்பு பிணைப்பு. நான் வாழ்வதற்காக ஆராதிக்கல, ஆராதிக்கிறதுக்காக தான் வாழ்கிறேங்கிறது ஒரு அன்பு பிணைப்பு. அப்படி இருக்கும்போது நீங்க உலகத்துல யார் எனக்கு என்ன கொட்டி கொடுத்தாலும் சரி, எனக்கு என் ஜீசஸ் இருக்காரு, எனக்கு என் ஏசப்பா இருக்காரு அப்படின்ட்டு நான் அந்த அன்பு பிணைப்புல இருப்பேன். அதுதான் இந்த சென்ற வாரம் நீங்க சொன்ன அவரும் நானும்கான ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்க வார்த்தை அது. அவரும் நானும் அதோட பிணைப்பை நான் வந்து ரொம்ப உன்னதமா உணர்கிறேன். ப்ரேயர்லையுமே நான் ஒவ்வொரு டைம் வரும்போதும் எனக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. நீங்க சொன்னீங்க இப்போலாம் ப்ரேயர் வந்து நான் சொன்ன போன தடவை இயேசுப்பா உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த தொடர்பும் இந்த அன்பு பிணைப்பும் என்னைக்கும் விட்டு போயிடக்கூடாதுங்கிறது என்னோட முதல் வசனமா ஆயிடுச்சு. என்னைக்கானாலும் வசனத்தை மீறி நான் நடந்துடக்கூடாது. நடந்த சூழ்நிலையும் எனக்கு வராத மாதிரி நான் பார்த்துக்கோங்க. அந்த அன்பு பிணைப்பு நமக்குள்ள விட்டு போயிடவே கூடாது. எந்த அவுட் சோர்ஸ்லேருந்து எனக்கு பிரச்சனையினாலேயோ இல்லை ஏதோ ஒரு ஆசைகளாலேயோ இச்சைகளாலேயோ அந்த பிணைப்பு வந்து நம்ம விட்டு போயிடக்கூடாது. அந்த அன்பு பிணைப்பு வாழ்நாள் முழுவதும் இருக்கணும். எனக்கு அது என்ன கேடுதல் பிரச்சனையோ எதுவோ நடந்தாலும் அது நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. முடிவு என்னோட நல்லதுக்காக தான் இருக்கணுங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு வந்து இறுதி வரைக்கும் வேணும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கணும் அப்படின்றது தான் நான் எனக்கு மட்டுமே எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். எப்படி எகிப்துலேருந்து கிளம்புன மக்கள் கானான் தேசத்தை அடைஞ்ச மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததோ அந்த நம்பிக்கை நமக்கும் இருக்கணும். இருந்தால் நம்மளும் நிச்சயமாக வாழும் தேனும் ஒரு டெஸ்டினேஷன் நம்ம அடைவோமோ இல்லையோ, ஆனால் வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு இருக்கும். நல்ல வாழ்க்கைக்காக ஏசப்பாவை தேடாதீங்க. இருக்கிற வாழ்க்கையே ஏசப்பாவை தேடுறதுக்காக நம்பிக்கோங்க. ஆமாம்.